எங்க வீட்டு கல்யாணம் பார்க்கலாமா? கொஞ்ச நாளா பார்த்து பார்த்து வாங்கி வச்ச மாலை, நெத்தி சுட்டி எல்லாம் அகதியாவுக்கு போட்டுவிட்டு அழகும் பார்த்தாச்சு. அன்னைக்கு எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. மாப்பிள்ளை ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் துவா ஓதிட்டு கிளம்பிட்டோம். இருந்த ஹரிபரியில நாங்களும் ஒரு வேன்ல ஏறி பொண்ணு வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து உள்ள போனோம். அப்புறமா அங்க நிக்காஹ் நடக்கும். நாங்க பொண்ண ரெடி பண்ண ரூமுக்கு போயிருவோம். இப்ப பிரைடல் மேக்கப் புக் பண்றதால நமக்கு அங்க வேலை இருக்காது. நிக்காஹ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ண கூட்டிட்டு வந்து மஹர் குடுப்பாங்க. அப்புறமா அவங்க விருப்பப்படி ஒட்டு குடுக்கறது, தாலி போட்டு, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் குடுக்கறதுன்னு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதையும் முடிச்சு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் அன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு வீட்ல இருந்து ஆட்கள் வந்து பொண்ண கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் மறுநாள் இல்லன்னா 4வது நாள் பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு நாம போய் கூட்டிட்டு வரணும். நாங்க அந்த ஃபங்க்ஷனை மறுநாளே வச்சிருந்ததால பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்தோம். அடுத்த நாள் ரிசப்ஷன். கல்யாணத்துக்கு வர முடியாதவங்களை கவர் பண்றதுக்காக சாயங்காலம் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ரிசப்ஷன் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் கூடவே பொண்ணு வீட்ல இருந்து திரும்ப பொண்ணை கூட்டிட்டு போற மறுவீடு ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனா வச்சு எல்லா ஃபங்க்ஷனையும் நல்லபடியா முடிச்சிட்டோம். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.